வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025. ஸோ டோட்டலி அதில் நம்மளுடைய திலக் வர்மாவோட அதிரடி ஆட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஹித் சர்மாவோட ரீசெண்ட் அப்டேட்டையும் பார்த்துருவோம். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷனை ரோஹித் சர்மா மிஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மன் கில்லும் அன்வெல்லாக இருக்கிறதுனால போத் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெண்டு பேரோட பார்ட்டிசிபேஷனுமே இன் டவுட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே வந்து பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரோஹித் சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக அவர் ஆடுவார்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்னடானா ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷனை ஸோ ரோஹித் சர்மா மிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சுப்மன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வரல. ஸோ அப்போது ஐபிஎல் 2025 அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செமிஃபைனல்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா சுப்மன் கில் ரெண்டு பேருமே கீ பிளேயர்ஸ். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயமா இருந்தாலும் அவரோட கேப்டன்சி இன்னொரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கேப்டன்சியும் மாறுது. அதே நேரம் கேஎல் ராகுல் ஓப்பனிங் பண்ணிட்டு ரிஷப் பண்ட் வந்து பிளேயிங் குள்ள வராரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் இதை வந்து சாட்டர்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆப்ஷன் ப்ராக்டிஸ் செஷனை ரோஹித் சர்மா மிஸ் பண்ணும்போது ஸோ டோட்டலி இது பேசக்கூடிய விஷயமா இருக்கு. ரோஹித் இல்லைனா கண்டிப்பாக நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டான மேட்ச் வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய திலக் வர்மாவோட மான்ஸ்டர் பேட்டிங். ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் டைபடே டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ரிலையன்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜிக்கு எகென்ஸ்டாக இன்னைக்கு மேட்ச் விளாண்டாங்க. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. ஸோ என்ன அப்படின்னா அந்த மேட்ச்ல 47 பாலுக்கு 86 ரன் அடிச்சிருக்கிறாரு நம்மளுடைய திலக் வர்மாவோட இந்த அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்வைன்ஸில் தான் போயிருக்கு. ஏன்னா திலக் வர்மா ஆரம்பத்துலேருந்து அதிரடியாக போட்டு ஸோ சிஏஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வச்சாங்க. ஸோ 201 ரன் அடிச்சாதான் வின்னு சிஏஜி கிளம்புறாங்கன்னா. பட் ஆனால் 5 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ டோட்டலி வந்து சன்வீர் சிங் அப்படின்னு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பிளேயர் ஆடி இருந்தார். அவர் தான் சிஏஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 42 பாலில் வந்துட்டு 87 ரன் அப்படிங்கிறத அடிச்சு அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்டாக இருந்தார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் 4 ஓவரில் 24 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஸோ திலக் வர்மாவோட இந்த ஒரு அதிரடியான பேட்டிங் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ அவருடைய ஃபயரான இன்னிங்ஸ் அப்படிங்கிறது அவ்வியாக இருந்திருந்தாலும் மேட்சோட ரிசல்ட் நமக்கு சாதகமாக இல்லைங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025க்கு மிகப்பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டார் நம்மளுடைய பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பும்ராக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதாவது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதாவது வந்து அவங்க வந்து ரன் அப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க பால் போடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பால் போட்டு அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டிக்ஸில் அடிக்கணும். ஸோ அது வந்து மிடில் ஆஃப் த ஸ்டிக் அப்படிங்கிறதுல இல்லை, ஸ்டிக்ஸில் வந்து அடிக்கணும். இதுதான் வந்து ப்ராக்டிஸு. ஸோ அவருடைய அக்யூரசி எப்படி இருக்குது, ரன் அப்பில் வந்து டக்குன்னு வந்து ஏதாவது வந்து ஸ்டாப் ஆகும்போது அவருக்கு வந்துட்டு அந்த இன்ஜுரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராக்கு ஒரு ஹெவியான ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணதுனால தான் இன்ஜுரி வந்து இப்போ அவர் அதில் இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸை கொடுத்து மறுபடியும் அந்த இன்ஜுரி வருதான்னு செக் பண்ணியிருக்கிறது உண்மையாக நல்ல விஷயமா இருக்குது. ஸோ பும்ராவோட கம்பேக் கூடிய விரைவில் ஹெவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.